الحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. وقال الله تعالى في آية أخرى: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العليم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: والحج المبرور ليس له جزاء إلا الجنة. وكما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும், சத்திய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பிரபுக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏகவல்லோரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவன் விதித்திருக்கக்கூடிய அதிமுக்கியமான கடமைகளில் ஒன்று, அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் ஏவி இருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜி என்பது. அதை பற்றி 3வது அத்தியாயம் 96வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான்: இன்ன அவ்வல பைத்தியம் ஒலிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத. அல்லாஹ்வை வணங்குவதற்கென மக்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட இறை இல்லங்களில் முதலாவது இறை இல்லம் மக்காவிலே இருக்கிறது. அதுதான் முபாரக்கன். அது பரக்கத் பெற்றது. பரக்கத் பெற்றது என்று சொன்னால் நன்மைகளை பன்மடங்காக்கி தரக்கூடிய ஒன்று. வஹுதல்லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் அதுதான் நேர்வழி என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதை தரிசிப்பது, அங்கு வருகை தருவது, அதனுடைய காரிய கிரிகைகளில் ஈடுபட்டு கடமையை நிறைவேற்றிக் கொள்வதை பற்றி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகிற பொழுது 3வது அத்தியாயம் 97வது வசனம்: வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக யாத்திரை செய்யக்கூடிய சக்தியை பெற்றவர்கள், அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய அந்த முதல் இறை இல்லமான கஅபாவை தரிசிப்பது, ஹஜ் செய்வது கடமையாக இருக்கிறது. வமன் கஃபர, யார் இதை நிராகரித்து விட்டாரோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அகிலத்தார்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறார். இந்த கடமையை யார் நிராகரித்து விட்டாரோ அல்லாஹ் அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைஞ்சிட போறதில்லை, அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்ட போறதில்லை. நஷ்டம் உங்களுக்கு தான், குறை உங்களுக்கு தான் அப்படிங்கிறதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான். ஆகையினால பயணம் செய்வதற்கான பணம், தான் இல்லாத போது தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கான வாழ்க்கை சாதனம், இவைகளுக்கான ஏற்பாடுகள் அமைந்துவிட்டால், அதற்கான வசதியை பெற்றுவிட்டால் அந்த கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை அழுத்தமாக இந்த ஆயத்து நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஹஜ்ஜி என்பதாக இந்த கடமைக்கு அழகான முறையிலே திருமறையிலேயே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜி என்றால் என்ன? அதனுடைய பதம், வார்த்தை பதம், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒன்றை நோக்கி தன்னை வழிநடத்துவதற்கு ஹஜ் என்பதாக சொல்லப்படும். ஒன்றை நோக்கி தன்னை வழிநடத்துவது, இதுக்குத்தான் அந்த வார்த்தை பிரயோகம் என்பது இருக்கிறது. அப்ப அங்கே போறதுனால, அங்கு சென்று இறை இல்லத்தை பார்ப்பதனால ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படிப்பட்ட ஒரு பரிணாமத்திற்கு வந்து விடுகிறது, மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது என்று சொன்னால், இறைவனை நோக்கி தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை அவன் பெற்று வருகிறான். அதுக்கு முன்னால வரைக்கும்
அப்படி ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னால வரைக்கும் அவனுடைய மனோநிலை எப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். தன்னை நோக்கியே தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு சிந்தனையுடையவனாக இருந்திருப்பான். தன்முனை புணர்வு என்பதாக சொல்லுவார்கள். எதை செய்தாலும் எதை நோக்கினாலும் தன்னை மையப்படுத்தியே செய்வது தன்முனை புணர்வு. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கலட்டி எறிந்தவனாக போய் திரும்பி வந்து விடுகிறார். ஹஜ்ஜி என்பது ஒன்றை நோக்கி தன்னை வழி நடத்துவது என்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு பதம் என்று வைத்துக் கொண்டால், அந்த கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு ஒரு மனிதனுடைய மனோநிலை இறைவனை நோக்கி தன்னை வழிநடத்துவது என்கிற ஒரு சிந்தனைக்கு வந்து விடுகிறான், ஒரு மனோநிலைக்கு வந்து விடுகிறான். அங்கு இருக்கக்கூடிய கிரிகைகளும் அப்படித்தான் அவனை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அங்கு சென்றவுடனே அவனுக்கென்று இருக்கக்கூடிய செல்வாக்கை சரணடைய செய்து விடுகிறான், அதிகாரத்தை சரணடைய செய்து விடுகிறான், தனக்கான அந்தஸ்தை சரணடைய செய்து விடுகிறான். உடல் சுகம், உலக சுகம், எல்லா விதமான ஆசைகள், ஏன் பகுத்தறிவை கூட, தனது அறிவாற்றலை கூட அங்கே சரணடைய வைத்துவிட்டுத்தான் திரும்பி வருகிறான். ஆகையினால் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய போக்கு எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இறைவனை நோக்கி, அல்லாஹ்வை நோக்கி தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆயத்த நிலைக்கு வந்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு உட்கருத்தை தாங்கியதாக இந்த ஹஜ் என்ற வார்த்தை இருந்து கொண்டிருக்கிறது. விளக்கை சுற்றி வட்டமிடக்கூடிய விட்டில் பூச்சிகளாக போய் விழுகிறோம். ஹஜ்ஜில் காபத்துல்லாவில் ஏராளமான மக்கள் உலகம் முழுவதிலும் இருந்து விளக்கை சுற்றி இருக்கக்கூடிய விட்டில் பூச்சிகளாக. ஏன் இதற்கு செய்யறோம், ஏன் இதை பண்றோம், கேள்விக்கே இடமில்லை. செய்யணும், பகுத்தறிவு சரணடைய செய்யப்பட்டு விட்டது, கேள்விக்கான வேலையே இல்லை. இதை செஞ்சாதான் கடமை நிறைவேறும், உடனே அதை செய்ய தயாராகி விடுகிறோம். அதற்கான ஒரு பக்குவத்தை மனதை தயார்படுத்திக் கொள்கிறோம். அப்போ சில செயல்பாடுகளை, சடங்குகளை செய்யும்படியாக தூண்டப்படுகிறது. சடங்குகள் என்று சொன்னால் ரெண்டு வகையா இருக்குது. ஒண்ணு, நாம மனோ இச்சையால் உற்பத்தி செய்து கொண்ட சடங்குகள், மார்க்க அங்கீகாரம் இல்லாத மனோ இச்சையால் உருவான சடங்குகள். இதுக்கு எந்த மதிப்பும் இல்லை, இது தடுக்கப்பட்டது. இன்னொன்று, மக்களின் மீது அல்லாவே முன்வந்து சில சடங்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சில செயல்பாடுகளை, அதை சடங்கு என்பதாக நம்ம பார்க்க முடியாது, நினைவு சின்னங்களாக பார்க்க வேண்டும். தியாகத்தினுடைய நினைவு சின்னங்களாக, தியாகிகளை நினைவு கூறக்கூடிய நினைவலைகளாக, எண்ண அலைகளாக அதை பார்க்கும்படியாக நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களையும் கொண்ட ஒரு கடமைதான் ஹஜ்ஜி என்கிற கடமை. அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜரா அம்மையார், நூஹ், இவர்களெல்லாம் நினைவு கூறப்படக்கூடிய, இவர்களுடைய நினைவு சின்னங்களை தாங்கிய ஒரு இடமாக அது இருக்கின்ற காரணத்தினாலே, அது அமைய பெற்றிருக்கிற காரணத்தினாலே, இது அல்லாவே முன் வந்து தன்னுடைய பகுத்தறிவுக்கான கேள்விகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை தாங்கிய ஒரு கடமையாக ஹஜ்ஜி என்கிற கடமை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல 48வது அத்தியாயம் 24வது வசனம், வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா. இந்த வசனத்துல காபத்துல்லா இருக்கக்கூடிய ஊரான மக்காவை மக்கா என்பதாகவே சொல்லுகிறான். நான் ஆரம்பத்தில் ஓதின வசனத்துல பக்கா என்பதாக சொல்லுகிறான். இந்த வசனத்துல மக்கா என்பதாகவே பதம் வருகிறது. அந்த வசனத்துல பக்கா என்பதாக மக்கா நகரை அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, மக்காவை குறிப்பதற்கு பக்கா என்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, மக்காவிற்கு முன்பாகவே அந்த ஊருக்கு பக்கா என்பதாகத்தான் பெயர் அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மக்கா என்கிற புதிய பெயர் வந்தது. இது ஒரு காரணம். இரண்டாவது, அல்லாவே திருமறையில் அந்த பக்காங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால பக்கா என்கிற அந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் விரிவுபடுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதலாவது, பக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அகற்றுதல் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு அர்த்தம் தரப்படுகிறது. அந்த நோக்கிலே பார்க்கிற பொழுது யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ, அந்த இடத்துக்கு வருகை தருகிறார்களோ, இறை இல்லத்தை தரிசிக்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற காரணத்தினாலே அந்த அர்த்தத்தை தாங்கிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து திருமறையில் இடம்பெற செய்திருக்கிறார். இது ஒரு அர்த்தம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், ஹஜ் உம்ரா செய்யுங்கள், ஹஜ்ஜு உம்ரா இவைகளை நீங்கள் செய்யுங்கள்,
இவைகளை செய்வதன் மூலமாக கொல்லனுடைய உலை இரும்பினுடைய துருவை அகற்றுவது போல உங்களுடைய பாவங்களை அது அகற்றிவிடும், உங்களுடைய வறுமையை நீக்கிவிடும், உங்களுடைய பாவங்களை போக்கிவிடும் என்பதாக சொன்னார். புகாரி ஷரீஃப்ல, அஹமது திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் எந்த விதமான பாவச் செயல்களிலும் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்காக என்று ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல திரும்புகிறார்கள் என்பதாக சொன்னாங்க. இது புகாரிலே முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக அகற்றுவது என்கிற அர்த்தத்தையும் தருகிறது இந்த பக்கா என்கிற வார்த்தை. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பக்கு அப்படிங்கிற ஒரு அகராதியினுடைய அந்த வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கிற பொழுது, அர்த்த பார்க்கிற பொழுது முறித்து விடுதல், தீய நோக்கை முறித்து விடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்குது. யாரெல்லாம் தீய சிந்தனையோடு வருகிறார்களோ, தீய எண்ணத்தோடு வருகிறார்களோ அவர்களுடைய எண்ணங்களை முறிக்கும் இடம். அபரஹா என்பவன் காபத்துல்லாவை இடிக்கக்கூடிய தீய நோக்கோட வந்தான், அவனுடைய எண்ணம் தவிடுபடியாக ஆகிவிட்டது, திட்டம் தவிடுபடியாக ஆகிவிட்டது. காஸ்மி மஅகூல் அலம் தர கைஃப சூராவில் கடைசியில் எல்லாம் சொல்றான் பாருங்க, மென்று உமிழப்பட்ட கூளை போல அவனுடைய யானை பட்டாளம் ஆகிவிட்டது என்று சொல்வதை போல இந்த தீய நோக்கோட வரக்கூடியவர்களுடைய எண்ணங்களை முறிக்கக்கூடியதாக அது இருக்கிற காரணத்தினால இந்த முறிக்குதல் என்கிற ஒரு அர்த்தத்தையும் தரக்கூடியதாக அந்த பதம் இருக்கிறது. பக்கு என்கிற ஒரு வார்த்தை அடிப்படையில் பார்த்தார். இன்னொன்னு, இந்த பக்கா அப்படிங்கிறதுக்கு அழுகுதல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அரபியில பக்கா அப்படின்னு சொன்னா அழுகுதல் அப்படின்னு. அங்கே அந்த இடத்தை அடைஞ்சவங்க, அந்த இடத்துக்கு வந்தவங்க அழுகாம திரும்ப மாட்டாங்க. அத்தனை பேர்களுடைய அழுகுறலும் அழுகை கண்ணீரும் அங்கே ஒரு சேர நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழுகையை தெரிவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் அல்லாஹ் தஆலா பக்கா என்ற வார்த்தையை தேர்வு செய்து திருமுறையில் இடம்பெற செய்தது ஒரு பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படி 3 விதமான அர்த்தங்களும் இருக்கிறது. ஆனா ஆரம்பத்துல பக்கா என்பதாகத்தான் அழைக்கப்பட்டுச்சு, அதுக்கு பிறகுதான் மக்கா என்பதாக மறுச்சு பெயர். அடுத்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இதே மக்காவை பற்றி, வஹாதா கிதாபும், இதுதான் வேதம், அன்சல்நாஹு, அல்லாஹ் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி அருளியிருக்கிறான், முபாரக்குன், இது நன்மைகளை பன்மடங்காக்கி தரக்கூடிய வேதமாக இது இருக்கிறது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்றான். முஸத்தியகுல்லதி பைன யதை, இதற்கு முன்பாக இறக்கி அருளிய வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய வேதம். லிதுந்திர உம்மல் குரா, இந்த குர்ஆன் மக்கா என்று சொல்லக்கூடிய நகரங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய, மக்காவை அல்லாஹ் எப்படி சொல்றான், உம்மல் குரான் சொல்றான், நகரங்களின் தாய். நகரங்களின் தாயாக இருக்கக்கூடிய இந்த மக்காவாசிகளை எச்சரிப்பதற்காகவும், அவன் ஹவுலஹா, இந்த மக்காவை சுற்றி வாழக்கூடியவர்களை எச்சரிப்பதற்காகவும் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறார். அப்போ மக்காவுக்கு அல்லாஹ் தஆலா வைக்கக்கூடிய இன்னொரு பேரு உம்மல் குர்ஆன், நகரங்களின் தாய். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள், அத்தனை ஊர்கள், அத்தனை பட்டணங்கள், அவைகள் அனைத்துக்குமே தாயாக இருப்பது மக்கா தான் என்பது இறைவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது, இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பூலோகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுடைய பூர்வீகமும் அங்கேதான் இருக்குது. அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அந்த இடத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து தான் காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய மண்ணை எடுத்துத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆகையின் காரணத்தினாலே பிறந்த மண்ணின் மீதான பாசம் இயல்பாகவே இருக்குமா இல்லையா? ஆகையினாலதான் ஈர்ப்பு ஏற்படுகிறது. அங்கே போகணும், அதனுடைய சிறப்பு தெரியுதோ இல்லையோ, அதை பற்றிய சட்டத்தை அறிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, ஆனா போகணும், அந்த இடத்துக்கு போகணும், அந்த காட்சியை பார்க்கணும் என்கிற ஒரு இயல்பான ஒரு ஈர்ப்பு எல்லோருக்கும் இருக்கும். ஈமான் கொண்ட, இறை விசுவாசம் கொண்ட முஸ்லிம்களாக முஃமின்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் உறுத்திக்கிட்டு இருக்கும் அங்கே போகணும் அப்படின்னு. பிறந்த மண்ணின் மீதான பாசம் இயல்பாக உள்ள ஒன்று, இயல்புல கலந்த ஒன்று. ஆகையினாலதான் ஒரு ஈர்ப்பு அந்த இடத்துல நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் அதை உம்முல் குரா என்று சொல்லுகிறான், நகரங்களின் தாய் அது என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதே போல காபத்துல்லாவை சுற்றி, அந்த மக்கா நகரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யறதுக்காக இந்த வேதத்தை இறக்கிருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான். நீங்க பாத்தீங்கன்னா மக்கா மட்டும் இல்ல, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லையுமே எண்ணெய் வளத்தை நம்ம பார்க்கிறோம்.
எண்ணெய் வளம் கொண்ட பண்ணைகளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அரபு நாடுகளெல்லாம், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம். அதுக்கு கூட ஒரு வரலாற்றில் ஒரு தகவல் சொல்றாங்க, ஆரம்ப காலங்களில் அந்த பகுதிகள் எல்லாம் காடாக கரடு முரடாக ஒரு அடர்த்தியான முதிர்ந்த காடுகளாகத்தான் இருந்துச்சான் ஆரம்ப காலங்களில். அது அப்படியே புதையுண்டு போய்விட்டது, அப்படியே உள்ளிழுப்பு செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு காலச்சக்கரத்தினுடைய சுழற்சிக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் ஏற்பட்டு அது அப்படியே இன்னைக்கு எண்ணெயாக கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது, பீரிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதாக அதனுடைய பூர்வீக வரலாற்றை பற்றி எழுதக்கூடியவர்கள் தகவல் தருகிறார்கள். இது ஒரு செய்திக்காக இது சொல்லப்படுகிறது. அடுத்து, மனுஷனுடைய உடம்புல நடுப்பகுதியில இதயம் இருந்து கொண்டு அவனுடைய உடல் முழுவதிலும் உள்ள எல்லா பகுதிக்கும் செங்குருதியை பாய்ச்சி கொண்டு பரவ செய்து கொண்டு எப்படி செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறதோ, செயலாதிக்கம் செய்து கொண்டிருக்கிறதோ நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இதயம், அதே மாதிரி தான் பூமியினுடைய மத்திய பகுதியில நடுப்பகுதியில காபத்துல்லா இருந்து கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஹாஜிகளின் மூலமாக நல்லுணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறது. நல்லுணர்வுகளை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு தாய் தன்னுடைய சேயிக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி தாய்ப்பால் ஊட்டி ஒரு புஷ்டியாக்குவாளோ, அந்த பிள்ளைக்கு புத்துணர்வை தந்து கொண்டிருப்பாளோ, அதே போல காபத்துல்லா தன்னை கிபிலாவாக ஆக்கிக் கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை வகையான திசை சார்ந்த மக்களுக்கும், அத்தனை பகுதி சார்ந்த மக்களுக்கும் காபத்துல்லா தன்னை கிபிலாவாக ஆக்கிக் கொண்டு எல்லோருக்கும் ஞானப்பால் வழங்கி கொண்டிருக்கிறது, ஆன்மீக உணர்வுகளை கூட்டிக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக எத்தனையோ பேர்கள் ஆன்மீக புஷ்டி அடைந்திருக்கிறார்கள், ஆன்மீக ஒரு புத்துணர்வு அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலையும் இந்த காபத்துல்லா செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றின் வழியாக, திருமறை ஹதீஸின் வழியாக நாம் அறிகிறோம். அடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புனித பயணத்தை பற்றிய விவரங்களையும் இந்த நல்ல வேளையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில 4 உம்ரா, ஒரு ஹஜ்ஜத்துல் விதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே புனித பயணம் அரங்கேறியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பயணத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறார். 48வது அத்தியாயம் 27வது வசனம், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருதியா பில் ஹக், திட்டமாக அல்லாஹ் தன்னுடைய தூதர் அவர் கண்ட கனவை உண்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா மெய்ப்படுத்தி விட்டார். ஆகவே லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ், அந்த சிறப்பான மஸ்ஜிதிற்கு நபியே நீங்க நுழைவீங்க, அந்த சிறப்பான மஸ்ஜிதிற்கு செல்வீர்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். ஆமீன, அச்சமற்றவர்களாக நுழைவீர்கள். முஹல்லிதீன ரூஸக்கும், உங்களுடைய தலைமுடிகளை கலைந்தவர்களாக, சிரைத்தவர்களாக, வமுகஸ்ஸிரீன, அல்லது தலைமுடிகளை குறைத்தவர்களாக, தலைமுடிகளை சிரைத்தவர்களாக அல்லது குறைத்தவர்களாக நீங்கள் அந்த மஸ்ஜிது, சிறப்பான மஸ்ஜிதிற்குள் நுழைவீர்கள். லா தகாஃபூன், யாருக்கும் பயப்படாதவர்களாக நீங்கள் அந்த பள்ளிக்குள் நுழைவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுப செய்தி, முன்கூட்டிய சுப செய்தியாக அவர்களுடைய புனித பயணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா 48வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்றான். ஏன்னா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 தோழர்களோட புனித பயணம் மேற்கொண்டார்கள். உம்ரா செய்வதற்காக வேண்டி போனாங்க. போன இடத்துல ஹுதைபியா என்கிற இடத்திலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். சில பல காரணங்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. சில காரணங்கள்னால தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. அங்கிருந்து மீண்டும் திரும்ப வரவழைக்கப்பட்டு விட்டார்கள். உம்ரா செய்ய முடியாமலேயே போயிடுச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை ஆறுதல் படுத்துறதுக்கு இந்த வசனத்தை இறக்கி நீங்க நிச்சயமா மீண்டும் போவீங்க என்கிற ஒரு சுப செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அதே தோழர்களோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா கடமையை நிறைவேற்றினாங்க, உம்ரா செஞ்சாங்க. ஹிஜ்ரி 9வது ஆண்டு, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முதலாக ஹஜ் செய்யப்பட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட அவர்களுடைய தலைமையில 300 பேர். அப்பத்தான் முதலாக ஹஜ்ஜுங்கிற கடமை நிறைவேற்றப்படுகிறது ஹிஜ்ரி 9. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்கைதா 25 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.25 லட்சம் பேரோட தோழர்களோட
புனித பயணம் மேற்கொண்டாங்க. ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனித பயணம் மேற்கொண்டாங்க. துல்ஹஜ் 8 மினாவில் தங்கியிருந்து எல்லா விதமான இபாதத்துக்கள்லையும் ஈடுபட்டாங்க. துல்ஹஜ் 9 அரஃபா பெருவழியில் தங்கியிருந்தாங்க. மீண்டும் மினாவுக்கு வந்தாங்க, மக்காவுக்கு திரும்பினாங்க. இதன் வழியாக அவர்களுடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவு செய்தார்கள். புனித பயணம் இதனுடைய அடிப்படையிலேயே அமைந்தது. அரஃபா பெருவெளியில் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அழகான ஒரு உரையை உரையாற்றினார்கள். அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான ஒரு உபதேசம், நீண்ட ஒரு உபதேசம். அதில் முக்கிய விஷயங்களாக, ஆரம்ப விஷயங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இந்த நகரம், இந்த இடம் எப்படி புனிதமானதோ உயர்வானதோ அதே மாதிரி உங்களில் உள்ள ஒவ்வொருவரும் உயர்வானவர்கள். யாரும் யாரையும் மட்டத்திட்டக்கூடாது, யாரும் யாரையும் இலக்காரமாக நினைக்கக்கூடாது. எல்லோருமே புனிதமானவர்கள். உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய இரத்தம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய தன்மானம் யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் அல்ல, எல்லோருமே உயர்வானவர்கள் தான். இந்த சிந்தனையை உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பெண் சமூகத்தை என்றைக்கும் நீங்கள் கேவலமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. மட்டம் தட்டிய சிந்தனையிலேயே அவர்களை நீங்கள் நடத்தக்கூடாது. பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதையும் சொன்னாங்க. மூன்றாவதாக, உங்களில் யார் சிறந்தவர் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இரையச்சம் தான் அதை தீர்மானிக்கும். உங்களுடைய வெளிப்புற தோற்றங்கள்ல நீங்க 1000 உயர்ந்தவர்களாக பிறருடைய பார்வையில் இருந்தாலும் கூட, வெளிப்படையில் நீங்கள் எதை கொண்டிருந்தாலும் கூட அதை பற்றி அல்லாஹ்வுக்கு கவலை இல்லை. உங்களை சிறந்தவர் என்பதாக தீர்மானிப்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையச்சம் மட்டுமே. அக்கிரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அதனால இரையச்சத்தை கொண்டு உங்களை நீங்கள் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள், வேற எதை கொண்டும் தன்னை சிறப்பாக்கிக் கொள்ள முயலாதீர்கள். அடுத்து 4வது, குர்ஆனை விட்டு செல்கிறேன், எனது வழிமுறையை விட்டு செல்கிறேன், இதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும், இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இறுதி உபதேசம் இருக்கிறது, இஸ்லாமிய வரலாற்றிலே பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து, மார்க்கம் விதித்த ஒவ்வொரு இபாதத்துமே, ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுமே நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தொழுக, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம். இந்த 5 வேளை தொழுவது என்பது நம்முடைய உள்ளத்துக்கு இஸ்லாம் வழங்கிய 5 மாத்திரைகள் மாதிரி. 5 மாத்திரைகள் நம்முடைய உள்ளத்துக்கு தேவைப்படுது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த, ஆரோக்கியப்படுத்த, ஆன்ம வளம் பெற ஒரு 5 மாத்திரை ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அது மாதிரி தான் 5 வேளை நம்ம தொழுகிறது. இந்த தொழுகை என்ற ஒரு வேலை அமைக்கப்பட்டது. 2வது, வருஷத்துல ஒரு தடவை தடுப்பூசி போடுற மாதிரி வருஷத்துல நாம் ரமலானுடைய நோன்பு வைக்கிறோம். அது பாவங்களை விட்டு நம்மளை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது, தடுக்கக்கூடிய கேடயம் என்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதனால வருஷத்துல ஒரு தடவை தடுப்பூசி போடுற மாதிரி இந்த ரமலான் மாசத்துல நம்ம நோன்பு வைக்கிறது. ஜக்காத்து, அதுவும் அவசியப்பட்டவர்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை தடுப்பூசி, அவசியப்பட்டவர்களுக்கு அது வருஷத்துல ஒரு தடவை தடுப்பூசி போடுற மாதிரி அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு. அதே போல ஹஜ்ஜி என்பது இதுவும் அவசியப்பட்டவர்களுக்கு ஆயுள்ல ஒரு தடவையான தடுப்பூசி, பெரிய தடுப்பூசி, மிகப்பெரிய தடுப்பூசி. இவைகளின் மூலமாக நம்முடைய ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்படுகிறது, நம்முடைய ஆன்மா வளம் பெறுகிறது. எந்த வழிபாடுகளும், எந்த வணக்கங்களும், எந்த இறை சட்டங்களும், எந்த மார்க்க வழிமுறைகளும் வீணானவை அல்ல, வேஸ்டானது அல்ல. ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியதாக, மறுமையை வளப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கைக்குள் இருந்து கொண்டு ஒவ்வொரு கடமையும் நாம் புனிதமாக கருதி அதை செயலாற்ற முன்வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத் ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வுல ஒரு வசனத்துல இன்னும் தெளிவாகவே சொல்லுகிறார். ஏன்னா இஸ்லாமிய கடமைகளை பொறுத்தளவு நம்ம உதாசீனமாக நினைக்கிறதுக்கு இங்கே வேலை இல்லை, அலட்சியமாக நினைக்கிறதுக்கு இங்கே வேலை இல்லை. அது ஒரு புத்துணர்வான ஈமானுக்கு அழகும் அல்ல, அலங்காரமும் அல்ல. அதனால அல்லாஹ்வுல 63வது அத்தியாயம் 9வது வசனத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பொருளாதாரமோ, உங்களுடைய மக்களோ, நீங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளோ, குழந்தைகளோ, நீங்கள் சேர்த்து வைத்த சேமித்து வைத்திருக்கிற பொருளாதாரமோ, அன் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் உங்களை திருப்பி விட வேண்டாம். அதாவது உங்களை வீணாக்கி விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய கடமையை விட, அல்லாஹ் காண்பித்து கொடுத்த வழிமுறையை விட
மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை விட உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி விட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் மீதான பாசத்தை முன்னிலைப்படுத்தி விட வேண்டாம். ஏன்னா இந்த பிள்ளைகள் பொருளாதாரம்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதுல ஏற்றத்தை ஏற்படுத்துறது, இறக்கத்தை ஏற்படுத்துறது, நஷ்டத்தை ஏற்படுத்துறது, லாபத்தை ஏற்படுத்துறது, உரப்படுத்துறது, பலவீனப்படுத்துறது எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அதனால அல்லாஹ்வை பின்னுக்கு தள்ளிட்டு, மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளிட்டு, உங்களுடைய குழந்தைகளும் நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரமும் உங்களுடைய கவனத்தை திருப்பி விட வேண்டாம், உங்களை வீணாக்கி விட வேண்டாம் என்று 63வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வயதுக்கு வந்து விட்டால், வசதியை பெற்று விட்டால், உடல் வலிமை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் தஆலா சிக்னல் கொடுத்துட்டான். என்ற வா, என்னுடைய இல்லத்தை தரிசிக்கவா, வருவதற்கான வாய்ப்பை உனக்கு நான் கொடுத்துட்டேன். நீ தேர்வு செய்யப்பட்டு விட்டாய். கடன்கள் இல்லை, தொடர்ச்சியான வருமானம் தடையாக போறதில்லை, உடல்ல வலிமை இருக்குது, பொருளாதார வசதி இருக்குது, வயதுக்கு வந்த நிலையில இருக்கிறோம், போகலாமே, தரிசிக்கலாமே. அல்லாஹ் அழைக்கும் பொழுது கசக்குதா? அல்லாஹ் அழைக்கும் பொழுது அதை மறுதலிக்க உள்ளம் உந்துதா? அது பெரிய பாவமாச்சே. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கடமைக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. எப்போ அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் சரியான முறையில் நமக்கு அமைத்து கொடுத்துட்டானோ அப்பவே அல்லாஹ் தஆலா நமக்கு அழைப்பு கொடுத்துட்டான். அவனுடைய குழுக்கள்ல நம்ம பேர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்ம சோம்பேறித்தனமாக இருந்து விடக்கூடாது. இப்போ ஹஜ் கமிட்டியில போறதுக்கு குழுக்கள்ல நம்ம பேர் விழுந்துருச்சான்னு எவ்வளவு ஆவலா இருக்கும் பார்க்கிறோம், எதிர்பார்ப்போட இருக்கிறோம். இது பெரிய குழுக்கள், இது வாய்ப்பே அல்லாஹ் கொடுக்குறான். இது இல்லைன்னா டிராவல்ஸ், வேற டிராவல்ஸ், இது வேற விஷயம். அது ஹிதாயத்துங்கிற குழுக்கள்ல, தௌஃபீக்குங்கிற குழுக்கள்ல நம்ம பேர் விழுந்துருச்சு. அதுக்கு பிறகு அதுல போறதுக்கு என்ன தயக்கம், என்ன ஒத்தி போடுதல், என்ன தாமதிக்குதல், இப்படியாக ஒரு துருதுருப்பாக, ஒரு ஆர்வத்தோடு, தன்முனைப்போடு இந்த கடமையினுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போல கையில பணம் இல்லை, காசு இல்லை, ஆனால் நிலங்கள் கிடக்குது, தோட்டங்கள் கிடக்குது, மனைகள் கிடக்குது, உபயோகத்திற்கு தேவையான அளவை விட அதிகப்படியாகவே சொத்துக்கள் இருக்கு, ஆனால் கையில பணம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கையில பணம் இல்லை, ஏடிஎம்ல பணம் இல்லை, அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னு சொல்லியே காலம் தள்ளுவதற்கு அனுமதி இல்லை. உபயோகத்துக்கு மேலதானே இருக்குது, அதை வித்தாவது கடமையை நிறைவேற்றணும், அதை விற்றாவது தன் மீதான கடமையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இது மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. அவனை கையில பணம் இருக்கு, ஆனால் ரொம்ப தள்ளாத வயதை அடைந்தவராக இருக்கிறார், அல்லது நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறார், அல்லது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். அதிலே கலந்து கொண்டு அத்தனை கிரிகைகளையும் செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையை அவருடைய உடல்நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, வயதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, நோய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு வலிமையான ஒருவரை அனுப்பி வைத்து பதிலை செஞ்சு நிறைவேற்றிக் கொள்ளலாம். தன் சார்பாக ஒருவரை நியமித்து அவர் போய்விட்டு வருவதற்கான எல்லா செலவினங்களுக்கான பொருளாதார உதவிகளை செய்து தன்னுடைய கடமையை பதிலை செஞ்சின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். சேமிப்புக்கு மேல சேமிப்பு ஆகட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிச்சயமாக அது தடுக்கப்பட்ட விஷயம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இவருடைய கடமை என்னவோ நிறைவேற்றலாம் இருக்குது, ஆனால் தகுந்த காரணம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பணம் சேரட்டும், இன்னும் கொஞ்சம் சேமிப்பாகட்டும், அதுக்கு பிறகு போகலாம், அதுக்கு பிறகு போவதற்கான எல்லா வசதிகள் இருந்தும் கூட, போதிய பணம் இருந்தும் கூட கூடுதலான சேமிப்பை எதிர்பார்த்து கொண்டு காலம் தாமதித்துக் கொண்டிருப்பது, காலத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருப்பது என்பது தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தேவையில்லாமல் ஒத்தி போடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தில் சொல்ற 63வது அத்தியாயம் 11வது வசனத்துல வலை யஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, வலை யஅখিরுல்லாஹு நஃப்ஸன் இதா, ஒரு ஆத்மாவினுடைய தவணை வந்து விட்டால், ஒரு ஆத்மாவினுடைய, ஒரு ஆன்மாவை பறிக்கக்கூடிய, உயிர் எடுக்கக்கூடிய ஒரு தவணை வந்து விட்டால் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் தஆலா தாமதப்படுத்தப்பட்ட ஒரு மணி துளி அளவு கூட அல்லாஹ் தஆலா தாமதிக்க மாட்டான், உயிரை பறிச்சிருவான் என்பதாக வல்ல ரஹ்மான் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். நீங்க நம்மளோட நிகழ்ச்சி, பல நிகழ்வுகளின் மூலமாக, செய்திகளின் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விதத்துல பறி போகுது.
உயிர் போகுது அப்படிங்கிற விஷயத்துல எத்தனை வகையான செய்திகள், வெவ்வேறு விதமான செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு உயிரை எந்த அடிப்படையில போகுது, எந்த மாதிரியான ஒரு சம்பவத்தின் மூலமாக போகுது, எப்படியெல்லாம் ஒருத்தருடைய உயிர் போகுது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒத்தி போடுவது என்பது ரொம்ப சிந்திக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்முடைய உயிர் எந்த நேரத்தில் போகும், எப்படி போகும் நமக்கு தெரியாது. பிராய்லர் கோழி இருக்கிற கூண்டுக்குள்ள இருக்குது. கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோழியினுடைய உயிர் எப்ப போகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரருடைய கையில் இருக்குது. அவ்வளவு தூரத்துல தான் இருக்குது. அவர் பிடிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் உலகத்தினுடைய கூண்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். உலகம் என்கிற ஒரு கூண்டுக்குள்ள, அந்த கோழி கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற மாதிரி எந்த நேரத்தில் வேண்டாலும் தேவைப்பட்ட பிடிச்சி அறுத்து போட்டுருவாரு. இப்படி ஒரு நிலையில அந்த தூரத்துல தானே இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் தானே இருக்குது, அவ்வளவு தூரத்துல தானே அதனுடைய உயிரினுடைய நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி உலகம் என்கிற ஒரு கூட்டுக்குள்ள நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அகால மரணம் எந்த விபத்தின் மூலமாக காது கொள்ளும் என்பது நமக்கு தெரியாது என்பதுதான் வாழ்க்கை. மறுக்க முடியுமா? மறுக்க முடியாதல்லவ. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆன்மாவுக்கான தவணை வந்துவிட்டால் அது ஒரு காலம் பிற்படுத்தப்பட மாட்டாது. மரணத்துக்கு மனிதநேயம் கிடையாதுங்க. மரணத்துக்கு ஏதாவது மனிதநேயம் இருக்குதா? ஆஹா, குடும்பஸ்தராச்சே, குழந்தையாச்சே. நீ கூட ஒரு செய்தியில பார்த்திருப்பீங்க, நேரத்தில் இன்னைக்கு ஒரு கரை ஒதுங்கியது. ஒரு அரபு நாடுகள்ல இருந்து அகதிகளாக வரக்கூடியவங்க பல வகையிலேயே ஏமாற்றப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இன்றைய நிகழ்வுகளை விட்டுருவோம், அது ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வந்தது. கரையில ஒரு சின்ன குழந்தை ஒதுங்கி இருக்கு. இப்போ மரணம் யோசிக்குமா? இது குழந்தையாச்சே, குடும்பஸ்தராச்சே, வயசானவராச்சே, பெண்ணாச்சே, பலகீனமானவர், அதெல்லாம் பார்க்காது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், தவணை வந்து விட்டால் தாமதிக்கப்பட மாட்டாது என்பது. இன்னைக்கு 30-35 வயசுலேயே மாரடைப்பு. இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வை கேள்விப்படுறதுல ரொம்ப அரிதாக இருக்கும். ஒரு காலத்துல 35 வயசு 40 வயசுலலாம் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே நம் மீது கடமையானதுக்கு பிறகு, கடமையை நிறைவேற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெற்றதற்கு பிறகு தகுந்த காரணம் இல்லாமல் தாமதிப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அதனுடைய ஒரு தேவையிலே, கடமையை நிறைவேற்ற வேண்டிய ரொம்ப தேவையிலே நம்ம இருக்கிறோம். ஏன்னா அறியாத பருவத்துல ஏராளமான பாவங்களை செஞ்சிருக்கிறோம். 1-2 இல்லை, அல்லாஹ் தன்னுடைய பெரும் கருணையினால், பெருந்தன்மையால் அதை மன்னிக்கிறேன்னு சொல்றான். அறியாத பருவத்தில் செஞ்ச பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேங்கிறான். அது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ஆக அறியாத பருவத்தில் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம். அறிந்ததற்கு பிறகும் கூட, அறிவு தெளிவு பெற்றதுக்கு பிறகும் கூட, இது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் கூட சுயநலத்துக்காக, சோம்பேறித்தனத்தால, அலட்சியத்தால, என் தற்பெருமையால எவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டோம். அதை போய் கழுவுறதுக்கு கசக்குதாங்கிறேன். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல கேட்கிறான். அதற்குரிய தவணை வந்து விட்டால் தாமதிக்கப்பட மாட்டேங்குதுன்னா, இப்படி ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில நம்ம வாழுகிற பொழுது அதற்கான வாய்ப்பை இழந்துட்டு வேற எந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது? அதனால உரிய காலத்துல நம்ம ஹஜ்ஜினுடைய கடமை நம் மீது வந்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது நமக்கு விமோச்சனத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலையும் சரி, மறு உலகத்திலையும் சரி, எல்லா வகையிலும் அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதே அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். அதுதான் உண்மை. இதுவரைக்கும் அல்லாஹத்துல நம்மளை ஹயாத் பாக்கியமாக கிடைச்ச வரைக்கும் லாபங்கிற மாதிரி இதுவரைக்கும் எல்லாம் நம்மளை ஹயாத் பாக்கியத்தோடு வச்சிருக்கிறானே. அப்படி ஒரு சிந்தனை மனப்பான்மையில நம்ம இருக்கணுமே தவிர அந்த அதனால தான் பைன்னஹா ததிக்கிரத்துல் மௌத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க ஜியாரத் பண்ணுங்க, ஏனென்றால் அந்த மரணத்தை நினைவுபடுத்துகிறது என்பதாக சொன்னாங்க. அந்த மரணமான அந்த மரணத்திற்கான அந்த சிந்தனை எப்பொழுதுமே ஈரப்படுத்திக் கொண்டே இருக்குமே. ஆனால் இது போன்ற கடமைகளை தேவையில்லாமல் தாமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படாது. அதே போல ஹஜ்ஜி செய்வதற்கு உகந்த ஒரு பருவம் வாலிப பருவம் தான். உகந்த ஒரு நேரம் அந்த ஒரு நேரம் தான். ஏன்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் மரணங்கிறது அது அப்புறம். அதை விட இன்னொரு விஷயத்தையும் நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நிரந்தர ஒரு நோய் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டாலும், அல்லது கொடுக்கப்பட்ட அந்த வசதி பிடுங்கப்பட்டு விட்டாலும், அல்லது ஏதாவது வயதாகி விட்டாலும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம அந்த இடத்துக்கு போய் தரிசிச்சு அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்துருவோம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எவர் ஒருவர் மனப்பூர்வமாக ஹஜ்ஜிங்கிற கடமையை நிறைவேற்றம் செய்கிறாரோ அவருடைய ஹஜ்ஜு கபூலாகிவிட்டது என்பதற்கு அதுதான் ஆதாரம். ஏதோ சுமையா நினைச்சுக்கிட்டு போகக்கூடாது.
எல்லாரும் கேட்குறாங்களே இன்னும் ஹஜ்ஜுக்கு போலையான்னு, சரி எல்லாரும் போறாங்களே நம்மளும் போவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம மனமும் வந்து மனப்பூர்வமா, மனம் குளிர்ந்து, இதயம் கனிந்து, ஆர்வத்தோட அந்த கடமையை நிறைவேற்றி வருவது இருக்கிறதே, அந்த அகத்தை அல்லாஹ் பார்க்கிறான், அந்த குணத்தை அல்லாஹ் பார்க்கிறான், அந்த உள்ரங்கத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அவருடைய ஹஜ் மபூர் ஆகிவிட்டது.